6 வசனத்தை 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். பிறர் எனக்கு என்ன செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது பிறர் எனக்கு எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். உலகப்பிரமாண மனிதர்களா இருக்கட்டும், உலகப்பிரமாண ஜனங்களா இருக்கட்டும், எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா தேவனின் பட்சத்துல இருக்கும் போது தேவன் செய்யற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் செய்யற எல்லா காரியங்களும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நீங்க தேவன் செய்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தேவன் செய்த காரியத்தை புரிந்து கொண்டு நன்றாக நடக்க வேண்டும். ஒரு நன்றாக நடக்கும் போது அதுலதான் நன்மை வரும். புரியுதா உங்களுக்கு? தேவன் சொல்ற காரியங்கள் அதை புரியாம நடந்து விரோதமா நடந்தா நமக்கு விரோதமா தான் எல்லாம் தெரியும். ஆனா தேவன் சொல்ற வார்த்தை நன்றா புரிந்து அல்ல நடக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறாங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அப்பதான் வரும். ஆமென். நான் நிறைய காரியங்களை பார்த்திருக்கேன், நிறைய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கேன். நிறைய தேவனால சோதிக்கப்படுற மனிதர்கள் இன்னும் இருக்காங்க. அப்படின்னா தேவன் அவங்க எல்லாத்தையும் நேசிக்கிறார். என்னமோ அவங்கள்ட்ட பாருங்க, நல்ல செருப்பு இருக்காது, நல்ல வீடு இருக்காது, நல்ல உடை இருக்காது, நல்ல சபை இருக்காது, நல்ல கீபோர்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அவங்களை தேவன் நேசிக்கிறனால இன்னும் தேவன் அவங்களுக்கு புடமிட்டு கொண்டே இருக்கிறார். எதற்காக அப்படின்னா, நீ பரலோகத்துக்கு வர வேண்டிய ஆள். உனக்கு பரலோகத்துல தான் பொக்கிஷம் இருக்கிறது. உனக்கு பரலோகத்துல தான் எல்லா காரியம் இருக்கிறது. இந்த நிலைமையில உன்னை நான் வைத்திருக்கேன், உனக்கு அங்கதான் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க எல்லாம் இருக்க மனிதனுக்கு அங்க ஒண்ணு கூட இருக்காது. அதை நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டும். அதனால அவங்க ஆசீர்வதித்திருக்காங்க, அவங்க வண்டி வச்சிருக்காங்க, அவங்க வசதியா இருக்காங்க நம்ம நினைச்சோம்னா பரலோகத்துல அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. ஆமென். சோத்திரம். இன்றைக்கு அப்படித்தான் நிறைய காரியங்கள் நம்ம தோத்து போறோம். அதனால ஒரு முடிவுக்கு வாங்க, தேவனின் பட்சத்தில் இருக்கும் போது யாரும் எனக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது.